இன்றைக்கி நம்ம நட்ஜிங் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். நட்ஜிங்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். அதாவது நீங்கள் எக்ஸாமுக்கு இப்போ வரப்போகிற எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ என்ன செய்கிறீங்க, தினமும் காலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சு எக்ஸாமுக்கு படிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, நைட்டு 10 மணிக்கு படுக்கும்போது அலாரம் வச்சுட்டு 5 மணிக்கு அலாரம் வச்சுட்டு படுக்கிறீங்க. மறுநாள் காலையில் 5 மணிக்கு அலாரம் அடிக்குது. ஆனால் என்ன செய்கிறீங்க, அந்த அலாரத்தை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு திரும்ப தூங்க ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா செல்ஃப் கண்ட்ரோல் ப்ராப்ளம், அதாவது சுய கட்டுப்பாடு உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த சுய கட்டுப்பாடு கம்மியாக இருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் கிடையாது, நிறைய இண்டிவிஜுவல்ஸ்க்கு. உதாரணத்துக்கு ஒரு குடிக்கிற ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்களும் என்ன பண்ணுறாங்க, நாளை முதல் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கொஞ்சம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ டெய்லி என்ன செய்கிறாங்க, நாளை முதல் குடிக்க மாட்டேன், இன்னைக்கு குடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அது போகுது. ஸோ இதுக்கு பேர் தான் சுய கட்டுப்பாடு குறைவாக இருப்பது அப்படிங்கிறது. இந்த சுய கட்டுப்பாடு குறைவாக இருக்கிறதுனால நிறைய பேருடைய வெல்ஃபேர் பாதிக்கப்படுது, தங்களுடைய நலன் பாதிக்கப்படுது. இதை நலனை மேம்படுத்தணும்னா இந்த சுய கட்டுப்பாட்டை அவங்க அதிகப்படுத்தணும். அப்போ என்ன செய்யலாம், ரிச்சர்ட் தேலருங்கிற எக்கானமிஸ்ட்டு 2017 நோபல் பிரைஸ் வாங்கினவர், அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, நட்ஜிங் அப்படிங்கிறது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். நட்ஜிங்னா தூண்டுதல். எப்படி தூண்டலாம், சில தூண்டுதல்கள் ரொம்ப சுலபம். அதாவது நீங்கள் 5 மணிக்கு அலாரம் வைக்கிறத நீங்கள் அலாரத்தை பக்கத்தில் வச்சுக்கிறதுக்கு பதிலாக அலாரத்தை ஒரு 10 அடி தள்ளி வச்சிட்டிங்கனாக்கா, நீங்கள் அலாரம் 5 மணிக்கு அடிக்கும்போது எந்திரிச்சு அங்கே போய் அலாரத்தை நிறுத்தும்பொழுது நீங்கள் எந்திரிச்சுக்கிறீங்க. அப்புறம் நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். இது ஒரு சுலபமான முறையில் உங்களுடைய சுய கட்டுப்பாட்டை அதிகப்படுத்துறது. ஆனால் ஒரு சில மற்ற பிரச்சனைகள், உதாரணத்துக்கு இப்போது நீங்கள் ஒரு மாதாந்திர சம்பளம் வாங்குறவரை வச்சுக்குவோம். இந்த மாதாந்திர சம்பளத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமிக்கணும். சேமித்தா தான் ஃபியூச்சரில் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஆனால் ஒவ்வொரு முறையும் சம்பளம் வாங்கும்போது என்ன நினைக்கிறோம், அடுத்த மாதம் சேமிச்சுக்கலாம், இந்த மாதம் செலவு பண்ணலாம், அடுத்த மாதம் சேமிச்சுக்கலாம், இந்த மாதம் செலவு பண்ணலான்னு சேமிக்க முடியாத அளவுக்கு ஒரு சுய கட்டுப்பாடு வரமாட்டேங்குது. இப்போ இங்கே என்ன பண்ணலான்னா, இங்கே உங்களுக்கு நீங்களே ஒரு தூண்டுதலை ஏற்படுத்த முடியாது. அப்போ கவர்மெண்ட், உதாரணத்துக்கு இப்போ மாதாந்திர சம்பளம் வாங்குகிற நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பிஎஃப் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒன்று கான்ட்ரிபியூட் பண்ணணும். இதை கவர்மெண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ஒவ்வொரு மாத சம்பளத்திலேருந்தும் கழிச்சுக்கும். அதே போல் இதுக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுக்கறது என்னன்னாக்கா, இவங்க எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ, தங்களுடைய சம்பளத்திலேருந்து எத்தனை பர்சன்ட், ஒரு 12% கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா அதே அளவு சம்பளம் அவங்க வேலை செய்கிற ஆர்கனைசேஷனும் அவங்களுக்கு போடும். அப்போ இது ஒரு அடிஷ்னல் இன்சென்டிவ் கிடைக்கிது. அதனால் சேமிக்கிறது டிஃபால்ட் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக சேமிப்பு பழக்கத்தை இந்த ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணுது. ஆனால் இப்போ மாதாந்திர சம்பளம் வாங்காமல் இன்ஃபார்மல் செக்டார் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க எப்படி சம்பளத்தை சேமிக்க முடியும்? அதுக்கு என்ன செஞ்சாங்க, யூஎஸ்லனாக்கா சேவ் ஃபார் ஃபியூச்சர் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அதில் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய சம்பளம் அதிகமாகும்பொழுது, அடுத்த மாதம் அதிகமாகுன்னு வச்சுங்களேன், அதில் 1% அவங்க சேவ் பண்ணலாம். அது அதிகமாகிறதுல சேவ் பண்ணுறதுனால வர சம்பளத்தில் குறைவு ஏற்படாது. அதனால் அவங்களுக்கு நிறைய இன்சென்டிவ் கிடைச்சிது. இதன் மூலம் பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த ஸ்கீமில் சேர்ந்தாங்க, அவங்களுடைய சேவிங்ஸ் அதிகரிச்சுது. இதான் தூண்டுதல்னு பேர். அதே போல் ஒரு கடைக்கு போகிறோம், முன்னாடி நிறைய இந்த ஜங்க் ஃபுட் அப்படிங்கிறது வச்சுருக்காங்க. ஆனால் பின்னால் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட், வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. இப்போது அந்த கடைக்கு போகிற மக்கள்லாம் என்ன பண்ணாங்க, நிறைய பேர் முன்னாடி வச்சுருக்கிற ஜங்க் ஃபுட்டே ப்ரிப்பேர் பண்ணாங்க, பின்னால் இருக்கிற நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட்டை அவங்க அதிகமாக தேர்ந்தெடுக்கல. அப்போ என்ன பண்ணாங்க, முன்னாடி நியூட்ரிஷியஸ் ஃபுட்டையும் பின்னாடி ஜங்க் ஃபுட்டையும் வச்சப்போ நிறைய பேர் முன்னாடி இருக்கிற நியூட்ரிஷியஸ் ஃபுட்டை செலக்ட் பண்ணாங்க. ஸோ இது சாய்ஸ் ஆர்கிடெக்ட் அப்படின்னு பேர். ஸோ இந்த மாதிரி சில தூண்டுதல்கள் நம்ம ரொம்ப சுலபமாக பண்ணி
ஒரு இண்டிவிஜுவலுடைய அந்த சுய கட்டுப்பாடு கம்மியாக இருக்கிற இண்டிவிஜுவலுக்கு சுய கட்டுப்பாட்டை அதிகப்படுத்தி அவங்களுடைய நலனை அதிகப்படுத்த முடியும். செல்ஃப் கண்ட்ரோல்னால் வரக்கூடிய இஷ்யூஸை வந்து நட்ஜிங் மூலம் நம்ம சரி செஞ்சு சோஷியல் வெல்ஃபேரை இன்க்ரீஸ் பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் தாலருடைய முக்கியமான கூற்று. நன்றி.